ஹலோ வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பெவில் டூல் பற்றி பார்க்க போகிறோம். பெவில் டூல் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் இவ்வளோ ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்காது, லைக் நைஃப் மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் வந்து மாடலிங் எல்லாம் முடிஞ்சிட்டு போயிட்டு லாஸ்ட்டை வந்து நம்ம பெவில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக வேணும்னா அட்லீஸ்ட் ஸ்மூத்னஸ் வந்து கொஞ்சமாவது நம்ம கொடுக்கணும் கார்னர்ல. ஸோ பெவில் டூல் வந்து எடிட் மோட்ல மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ நான் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போயிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா எட்ஜஸும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் பி கொடுத்தேன்னா எனக்கு வந்து பெவில் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சிம்பிளான பெவில். ஸோ நான் இது டிலீட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னொரு கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா எட்ஜஸும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு பெவில் வரும். நான் வந்து என் மவுஸ் மூவ் பண்ணேன்னா வந்து பெவிலோட வித் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் நான் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவையான இடத்துல வந்து நிற்க வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ண ஃபார்ம் ஆகிடும். இதே வந்து நான் ஸ்க்ரோல் வீல் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்னோட செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெவில் வந்து எனக்கு அவுட்டரில் வந்து இருக்குது. ஸோ இதே வந்து நான் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பெவில் ஆகணும்னா பி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆப்போசிட் சைடில் வந்து பெவில் ஆகும். ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணால் இப்போ வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வித் வந்து என்னால் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வித் பண்ணிக்க முடியும். செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். ப்ரொஃபைல் ஷேப் இது வந்து இன்னரா இல்லை அவுட்டர் பெவலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஷார்ப்பாக வேணுமோ எவ்வளோ ஸ்மூத்தாக வேணுமோ நம்ம வந்து இதுலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். 0.5 வச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து பெவல் வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவுட்டர் இன்னர்ன்ட்டு இருக்கு. அவுட்டருக்கு வந்து நம்ம ஆர்க் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இதை வந்து சேஞ்சே பண்ணக்கூடாது. ஸோ ஷேப்பில் வைக்கணும். இங்கே வந்து அவுட்டர் இருக்கு. ஸோ இது மட்டும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்க்கில் வந்து எப்பவுமே வச்சுக்கணும். வந்து நான் அப்புறமாட்டுக்கு வந்து நான் சொல்கிறேன். கீழே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல் டைப் இருக்கும். கஸ்டம்க்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெவல் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே இது இருக்குதுல்ல ஒரு டாட்டு, அந்த டாட்டை வந்து நான் வந்து மூவ் பண்ணேன்னா வந்து என்னோட பெவல் வந்து நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எதில் பண்ணலாம்னா கண்ட்ரோல் சிலிண்டரில் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் ஸ்கேல் பண்ணிக்கினேன், ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு பெவல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ப்ரீசெட்டெல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் ஸ்டெப்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஆட் ஆகும். நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு செக்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்ளை ப்ரீசெட் மறுபடியும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டெப்ஸ். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, லைக் லூப்பு, கார்னர் மாடலிங்கு, க்ரோன் மாடல். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பில்லர் மாதிரி வந்து வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். லைக் வந்து டிஃபால்ட்ல விட்டோன்னா நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. இது யூஸ் பண்ணி வந்து நீங்க பில்லர் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். நம்மளால வந்து வர்டெக்ஸ் கூட நம்மளால வந்து பெவல் பண்ண முடியும். ஸோ நான் வர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு இப்போ வந்து எட்ஜ் மட்டும்தான் பெவல் ஆகுது. இங்கே வந்து எட்ஜஸ்லேருந்து வர்டெக்ஸ் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து வர்டெக்ஸ் பெவல் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணேன்னா வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணேன்னா ஸோ என்னால் வந்து வர்டெக்ஸ் கூட வந்து பெவல் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ 2 எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் பெவல் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் க்ளோஸராக எத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா ஓவர்லேப் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சி ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களோட ஓவர்லேப் வந்து லாக் ஆகும். இப்போ வந்து லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆர்ச் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கேல் பண்ணி மூவ் பண்ணி இருக்கு. அப்போ வந்து இதோட இது வந்து சேஞ்ச் ஆகிடும். லைக் இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி ரீசெட் பண்ணணும்னா ஸோ இப்போ வந்து நம்ம பெவல் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பெவல் பண்ண பிறகு இந்த மாதிரி வியர்டான பெவல் வரும். ஸோ நார்மலாக பெவல் வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் போயிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்கேல் ப்ரெஸ் பண்ணால் இப்போ வந்து நம்ம பெவல் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போ வந்து நார்மலாக வரும். எப்பயுமே வந்து இது வந்து அவுட்டரில் வந்து ஆர்க்கு போச்சுன்னா ஏன்னா வந்து ஷேப்பு போனால் இந்த இடத்துல வந்து ஷார்ப்பான இது வரும். இதே வந்து நான் ஆர்க்கு போட்டேன்னா வந்து எனக்கு வந்து கிளீனரான ரிசல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.